ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பழமொழி 400ல டே வைஸ் வந்து 2 படிக்க சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் டவுட் கேட்டே இருக்கிறீங்க. செகண்ட் டே எங்கன்னு. டே 1ன்னு போட்டிருக்கிறதாங்க ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் வந்துட்டு 3, 4ன்னு போட்டிருப்பேன். தேர்ட் டே வந்துட்டு இப்ப இன்னைக்கு போற 5, 6 ஓகேங்களா? அப்ப டெய்லி வந்து 2 படிக்க போறோம். 200 நாள்ல 400 பழமொழி 400 அந்த விளக்கங்களோட நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? அப்புறம் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க எப்படி ஒரு வாரத்துல டெய்லி எப்படி படிக்கணும் முதற்கொண்டு நான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு பிடிஎஃப் கொடுப்பேன். அதை வச்சு யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களாங்க? இப்ப நான் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? அப்புறம் இந்த நோட்ஸ் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க. பழமொழி 400க்கு இப்ப நான் தொகுத்து கொடுத்துருக்கிறேன் பாருங்க. இந்த இப்போ லைனா 1 பாத்துக்கோங்க. அருகதேவன் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அதனுடைய பழமொழி. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் லைனுக்கு இருக்கக்கூடிய பழமொழி தான் கீழே கீழே கொடுத்துருக்கிறேன். இப்படிதான் நீங்க லைனா வந்துட்டு படிச்சுட்டே வரணும். நீங்க படிச்சுட்டே வாங்க. நான் வந்துட்டு ஒரு வாரத்துக்கு உண்டானதை கடைசியில உங்களுக்கு ஃபுல் இதா வந்துட்டு இத மட்டும் தான் நீங்க படிக்கணும். புரியுதுங்களா? உங்களுக்கு அர்த்தம் புரியறதுக்காக தான் நான் வந்து தனித்தனியா உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேண்டானா என்கிட்ட வேணா சொல்லுங்க. நான் உங்களுக்கு கடைசியா வார கடைசியில 5வது நாள் வந்து 10 பழமொழியையும் வந்து சேர்த்து கொடுத்துட்றேன். சரிங்களா? ஓகேங்க. உங்க டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்திரலாம். இன்னைக்கு டே 3 நம்ம 5 மாறும் படிப்போம். சரிங்க. அருகதேவன் வணக்கம் ஃபர்ஸ்ட் படிச்சது. அதனுடைய பழமொழி வந்து பாத்தீங்கன்னா பெரியதன் ஆவி பெரிது. ஓகேங்களா? இது அப்படியே மெமரி பண்ணிட்டே வரணுங்க. இது 2 தான் மெமரி பண்ணணும். நான் வந்து கொஸ்டின் எப்படி கேட்டா அதை எப்படி வந்து நம்ம அணுகணுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கங்களோட சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த சேனல்ல வேணா போய் பாருங்க. என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப மேல்நிலை அடைதல் அப்படின்னா அகலுள் நீராலே துடும்பல் எரிந்து விடல் அப்படிங்கறத அப்படியே வந்து சும்மா அப்படியே வாசிச்சுட்டு இருப்பாங்க. நான் வந்து நீங்க சப்போஸ் இதன் அடிப்படையில திருக்குறள் கேட்டா கூட உங்களால போட முடியும். புரியுதுங்களா? ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு என்கிட்ட திருக்குறள் வந்து நடத்துங்க மேம். பழமொழி வந்து திருக்குறள் இருக்குதுன்னா அது ரிலேட்டடான பழமொழி நடத்துங்கன்னு. பழமொழியை படிக்கிறீங்கனாலே இந்த அர்த்தம் புரிஞ்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களால திருக்குறள் அது தொடர்பான திருக்குறள் கேட்டாலும் உங்களுக்கு மீனிங் வந்து புரிஞ்சிடும். புரியுதுங்களா? ஓகே. அறநெறியாளனுக்கு உபதேசம். இதுக்கு என்னங்க? நேத்துதான் பார்த்தோம். அக்காரம் பால் செருக்கு ஆறு. நான் சொல்ல அந்த மீனிங்க வந்துட்டு நீங்க ஞாபகப்படுத்திட்டே வரணும். அதுக்குதான் ரிவிஷன் கொடுக்குறேன். தளராதவன் செல்வனாவான். அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு. புரியுதுங்களா? இது இதனுடைய பழமொழி. அடுத்துங்க. இப்போ இன்னைக்கு டே 3 பழமொழி 400 5, 6 பார்க்க போறோம். கொடியவன் பார்க்க மாட்டான். இதுக்கு என்ன பழமொழிங்க? அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். புரியுதுங்களா? அஞ்சாதே தின்பது அழுவது கண். அடுத்து 6வது தர்மம் செய்யுங்கள். அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூற்று உடனியைந்து துஞ்ச வருமே துயங்கு. சரிங்களா? இப்படி படிச்சா ஏதாவது புரியுதுங்களா? ஆனா எல்லாரும் இப்படிதான் மொட்டையா மனப்பாடம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? அதனுடைய விளக்கத்தை வந்து சொல்லி கொடுத்துட்டு தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? ஓகே. கொடியவன் பார்க்க மாட்டான். இதோட பாடல்ல இருக்கக்கூடிய மீனிங் எல்லாம் இதுல கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து என்ன புக்குன்னு கேட்டிருக்கீங்க? பழமொழி 400 புலியூர் கேசிகனுடைய புக்ல இருந்து தான் நான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன். ஆனா வந்து நான் ஒரு விளக்கத்தோட உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பெரிய புன்னை மரத்தில் உள்ள பூக்களின் நறுமணமானது அந்த வாசனையானது புண்மையான புலால் நாற்றத்தினை போக்கி. சரிங்களா? அந்த ஊன் புலால்னா என்னங்க? ஊன் இறைச்சி. அந்த நாற்றத்தினை போக்கி விடுகின்ற கடற்றுறைகளை உடையவனே. கடல் துறைகளை உடையவனே சிறு பிராணிகளை அடித்து தின்னும் போது அவை வருந்தும். ஓகேங்களா? சின்ன பிராணிகளை அதாவது உயிரினங்களை அடிச்சு சாப்பிடும் போது அது வந்து கஷ்டப்படும். அது கண்டு தின்னும் பெரிய விலங்குகள் அஞ்சி அவற்றை தின்னாது போவதில்லை. ஆனா அதை பார்த்துட்டு பெரிய விலங்குகள்லாம் பயந்துட்டோன்னு ஓடிடாதுங்க. அது வந்துட்டு என்ன பண்ணுங்க? சாப்பிடாமல போகாது. அதுவும் கிடைச்ச வரைக்கும் சாப்பிட்டு போயிரும். அது போலவே எப்போதும் கொடிய செயல்களையே செய்பவரான கீழ்த்தரமானவர்கள். அதாவது இதற்கு இந்த விலங்குக்கு யார வந்து ஊமைப்படுத்தி இங்க கூறியிருக்கிறாங்கன்னா கீழ்த்தரமான செயல்களை வந்து ரெகுலரா பண்ணிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனிதனை வந்துட்டு ஒப்பிட்டு காமிச்சிருக்கிறாங்க. தம்மேல் பெரும் பழிச்சொற்கள் ஏறிக்கொண்டே போவதை கண்டாலும் கூட எப்படிங்க? என் மேல நீ என்ன தப்பு வேணாலும் சொல்லு, நான் ரவுடித்தனம் பண்ணுவேனா இப்படிதான் பண்ணுவேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி. சரிங்களாங்க? அதுதான் இங்க கொடுத்திருக்கிறாங்க. அதனை பொருட்படுத்தாது. ஏன்னா நான் வந்து ரவுடி, நான் இப்படிதான் இருப்பேன், நான் என்ன வேணா பண்ணுவேன், நீ சொல்றதுல என்னால கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா?
அவற்றிலேயே மீண்டும் மீண்டும் ஈடுபடுவார்கள். புரியுதுங்களா? புரிஞ்சிருக்கும். கருந்தொழிலர் ஆய கடையாயர் தம்மேல் பெரும் பழி ஏறுவ பேணார் இரும்புன்னை புன்புலால் தீர்க்கும் துறைவ மற்று அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். இப்ப நான் வாசிச்சதுதான் இதனுடைய பொருள். நான் இன்னும் விளக்கத்தோட கீழே உங்களுக்கு அந்த இது கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு லைனுக்கு என்ன வரும்னு. கீழ் மக்கள் கீழ்த்தரமான செயல்களை பழிக்கு அஞ்சியும் கூட கைவிட மாட்டார். அதாவது அதாவது தப்பு பண்றேன்னு தெரிஞ்சுமே, மத்தவங்க திட்டுறாங்கன்னு தெரிஞ்சுமே அவங்களுடைய அந்த கெட்ட பழக்கங்களே அவங்க விட மாட்டாங்க. தொடர்ச்சியா பண்ணிட்டுதான் இருப்பாங்களாமா. அதான் அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். இதனுடைய பழமொழி என்னங்க? அப்ப இதனுடைய பழமொழி என்ன? கொடியவன் பார்க்க மாட்டான். அதனுடைய பழமொழி என்னங்க? அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். புரியுதுங்களா? சரிங்க. இப்போ இத நான் என்னுடைய இதுல நான் சில இதோட உங்களுக்கு கொடுத்திருக்கேன். கொடியவன் பார்க்க மாட்டான். பழமொழிங்கிறது என்னது? அஞ்சாதே தின்பது அழுவதன் கண். நான் மறுபடியும் வாசிக்கிறது உங்களுக்கு ரிப்பீட் ரிவிஷன் தான் ஆகும். சிறிய பிராணிகளை அடித்து உண்ணும் பெரிய விலங்குகள். அந்த பிராணிகள் வருந்துவதை கண்டும் அஞ்சாமல் தொடர்ந்து உண்ணும். எப்படிங்க? சிறிய பிராணிகளை அடித்து உண்ணும் இந்த பெரிய விலங்குகள். சின்ன ஒரு இப்ப எலின்னு வச்சுக்கோங்க. அதைய பூனை என்னங்க பண்ணுது? கடிச்சு சாப்பிடுது. அது அழுகுது, அது கத்துதுன்னு சொல்லி அது விடுதா? இல்ல, அது வாட்டுக்கு சாப்பிட்டேதான் இருக்கும். புரியுதுங்களா? அதான் வருந்துவதை கண்டும் அஞ்சாமல் தொடர்ந்து எனக்கு சாப்பாடு கிடைச்சிச்சு, நான் சாப்பிடுறேன். இப்ப புலி மானை வேட்டையாடுற மாதிரி நீங்க அதையும் இது கூட பொருத்திக்கலாம். தீய செயல்களையே எப்போதும் செய்யும் கீழ்த்தரமானவர்கள் தங்களை பற்றி பிறர் இகழ்ந்து பேசும் பழி சொற்களை கண்டும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து அதே தீய செயல்களில் ஈடுபடுவார்கள். புரியுதுங்களா? அப்போ எதுக்கு எது ஊமையாக சொல்லியிருக்காங்கன்னு புரியுதுங்களா? இப்போ இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்மளுக்கு அதாவது சின்ன விலங்கு பெரிய விலங்கு அது சாப்பிடுது. அப்புறம் புன்னை மரம் நல்ல அந்த பூ நல்ல வாசனையா இருக்கு. ஆனா அதனுடைய வாசம் என்ன பண்ணுதுங்க? அதனோட வாசம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால புலால் ஊன் நாற்றத்தை கூட அது கட்டுப்படுத்திடுதுங்களாமா. இப்ப சென்ட் அடிக்கிற மாதிரி. புரியுதுங்களா? சென்ட் அடிக்கும் போது நல்ல நல்ல வாசனையா நம்ம இருப்போம் இல்லைங்க. அப்போ நம்மளுடைய வேர்வை நாற்றத்தை என்னங்க பண்ணுது? அந்த சென்ட் வாசம் அடக்குற மாதிரிதான் இங்க அந்த புன்னை மரத்தினுடைய அந்த வாசனை, அந்த பூ மலர் நறுமணம் இருக்கு பாருங்க, அந்த நறுமணம் புலால் நாற்றத்தினை கட்டுப்படுத்திடுதுங்களாமா. அப்போ இது இரண்டுமே ஓமையாக யாருக்கு சொல்லியிருக்காங்க? கீழ்த்தரமானவருக்கு இங்க சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? கீழ்த்தரமானவர்கள் தங்களை பற்றி பிறர் இகழ்ந்து பேசும் பழி சொற்களை கண்டும் கவலைப்பட மாட்டார்கள். அவர்கள் தொடர்ந்து அதே தீய செயல்களில் ஈடுபடுவார்கள். இப்ப நல்லா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். நல்ல மைண்ட்ல மெமரியும் ஆயிருக்குங்க. அதனாலதான் 2-3 டைம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்க. உவமை அதான் மறுபடியும் அதேதான். பெரிய புன்னை மரத்தின் பூக்களின் நறுமணம் புண்மையான ஊன், அதாவது புண்மையான ஊன் புலால் நாற்றத்தையும் போக்கி விடுகிறது. இதே போலதான் கொடியவர்கள் செய்யும் தீய செயல்களின் விளைவாக வரும் பழி சொற்களை பொருட்படுத்தாமல் தங்கள் செயல்களை தொடர்வார்கள். புரியுதுங்களா? சூப்பர். 3 டைம்ஸ் ரிவிஷன் கொடுத்துட்டேன். அடுத்து தர்மம் செய்யுங்கள். ஓகேங்க. 6வது பழமொழி பார்க்கலாம். தர்மம் செய்யுங்கள். தோன்றுவதற்கு அருமையுடையதாகிய, எப்படிங்க? தோன்றுவதற்கு அருமையுடையதாகிய மக்கட் பிறப்பினை பெற்றுள்ளோம். ஓகேங்களா? இருக்கிறதுலயே ரொம்ப அருமையான ஒரு மனித பிறவியை நம்ம வாங்கியிருக்கிறோம். அதனால முடிந்த வகையில எல்லாம் தர்ம காரியங்களை செய்யுங்க. கொஞ்சமும் மாற்றுவதற்கு இயலாத வண்ணம் அஞ்சப்படும் நோய். அதாவது கொஞ்சமும், அதாவது நம்ம எதுக்காக எல்லாம் நம்ம பயப்படுவோங்க? நோய் வந்தா பயப்படுவோம், முதுமை வயசாயிடுச்சுன்னா, அருங்கூற்று அப்படின்னா மரணம். இது எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டு இறக்கும்படியான நிலையிலேயே தர்மம் செய்யலாம் என்று ஒதுக்கி வைத்தாள். அந்த வேளையிலே தர்மம் செய்ய இயலாதபடி அறிவு மயக்கமும் சேர்ந்து விடலாம். புரியுதுங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிறதுலயே நல்ல ஒரு பிறவி அப்படின்னா மனுஷ பிறவிதாப்பா. இருக்கிற காலத்துல நல்லது செஞ்சுட்டு போயிரு. அதை விட்டுட்டு வயசான காலத்துல, நோய் நொடி வந்த காலத்துல, அப்புறம் இப்பதான் அப்பா இன்னைக்கோ நாளைக்கோன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு சொல்லுவார் இல்லைங்க. மரணம் நெருங்கிட்டு இருக்கு. அந்த டைம்ல ஐயோ நான் யாருக்கு எதுவுமே பண்ணலையே, நான் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு இப்பவே பண்ணிரு அப்படிங்கிறாங்க. அதை தர்மம் செஞ்சுரு. புரியுதுங்களா? தோற்றம் அரிதாய மக்கட் பிறப்பினால் ஆற்றும் துணையும் அறம் செய்க. சரிங்களா?
அதேதாங்க மேல என்னங்க கொடுத்திருந்தாங்க, நீங்க அருமையான அந்த மனித பிறவிய முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் துணையா இருக்கிற மாதிரி அறம் செய்யுங்க, உதவி பண்ணுங்க. மாற்றின்றி அதை விட்டு போட்டு அஞ்சும் என்ன பண்ண போறீங்க, பிணி வந்த டைம்ல, மூப்பு வந்த டைம்ல அருங்கூற்றுடன் இயைந்து, அது எல்லாமே மூணுமே சேர்ந்து வரக்கூடிய அந்த துஞ்ச வருமே துயங்கு. அந்த அந்த டைம்ல வந்துட்டு ஐயோ என்னால எதுவுமே பண்ணவே முடியலையே. அதாவது யாக்கையின் நிலையாமை கூறினார். யாக்கைனா என்னங்க, உடம்பினுடைய நிலையாமை தானங்க நம்மளோட பிணி, நோயா இருக்கட்டும், மூப்பு முதுமையாக இருக்கட்டும், மரங்குற்றுனா மரணமாக இருக்கட்டும், இது எல்லாமே யாக்கையின் நிலையாமை. புரியுதுங்களா? யாக்கைனா இந்த இடத்துல உடல், உடம்பு. சரிங்களா? அந்த நிலையாமை கூறினார். தருமத்தை இளமையிலேயே செய்க. சரிங்களா? நம்மளுக்கு நம்ம எப்ப நல்லதா இருக்கும் போதே தர்மத்தை செஞ்சு முடிச்சிருங்க. பின்னர் பார்த்து கொள்ளலாம் என்றால் அது முடியாதும் போகலாம். அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூற்று உடனியைந்து துஞ்ச வருமே துயங்கு என்பது பழமொழி. புரியுதுங்களா? சூப்பரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அதேதான் திரும்ப நான் உங்களுக்கு நார்மலான ஒரு இதுல வந்து எடுத்து வச்சிருக்கேன். தர்மம் செய்யுங்கள். மனித பிறவி கிடைச்சிருக்கிறது ரொம்ப அரிதானதுப்பா. எனவே நாம முடிஞ்ச வரைக்கும் தர்ம காரியங்களை செய்யுங்க அப்படிங்கிறாங்க. நோய் வந்த காலத்துல முதுமை, மரணம் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரும்போது தர்மம் செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. தர்மத்தை இளம் வயதிலேயே செய்ய வேண்டும். பின்னர் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப என்ன நம்மளுக்கு என்ன இப்ப என்ன வயசாகி போச்சு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. பழமொழி, அதோட பழமொழி இதுதாங்க. தர்மம் செய்யுங்களோட பழமொழி என்னங்க, அஞ்சும் பிணி மூப்பு அருங்கூற்று உடனியைந்து துஞ்ச வருமே துயங்கு. புரியுதுங்களா? பயம், நோய், முதுமை, மரணம் ஆகியவை ஒன்றாக வரும்போது குழப்பம் ஏற்படும் என்பதை குறிக்கிறது. சரிங்களாங்க? ஓகேங்க. நான் இப்ப எதுக்காக வந்து இத்தனை டைம் சொல்றேன்னா, இப்பவே நீங்க மைண்ட்ல ஏத்திக்கணுங்கிறதுக்காக தான் நான் 2, 3 முறைகள் வந்து அழுத்தமாக உங்களுக்கு இந்த விளக்கங்களை வந்து சொல்லிட்டு இருக்கேன். எப்படி கேள்வி கேட்டாலும் இந்த இந்த லைன்னா, அதாவது தர்மம் செய்யுங்கள்னா அதுக்கு ஓகே. இந்த மூப்பு, நோய், அப்புறம் வேற என்னங்க, மரணம் இதெல்லாம் தான் வந்துட்டு காரணங்களா வரும். அப்ப அது ரிலேட்டடா வேற என்ன வந்து கொஸ்டின்ல இருக்கு, கேள்வியில இருக்குங்கிறத நீங்க போடணும். அதுக்காக தான் நான் இவ்வளவு சிரத்தை எடுத்து உங்களுக்கு நடத்திட்டு இருக்கேன். புரியுதுங்களாங்க? சரிங்க. நம்ம கிளாஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, இப்படியே நடத்தலாமா, இல்ல வந்து நான் ரிப்பீட் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல பிடிக்கலையா, இல்ல மேம் நீங்க நார்மலா மட்டும் சொல்லுங்க அப்படிங்கறது என்ன கமெண்டா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கீழே கொடுங்க. சரிங்களா? ஏன்னா 2, 3 முறை சொல்றேன். எனக்கு என்னன்னா இத்தனை டைம் சொல்லும் போது உடனே உங்களுக்கு மைண்ட்ல நின்றுங்கிறது என்னுடைய இது. நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா உடனே மைண்ட்ல நிக்கணுங்க. சரிங்களா? அதுக்காக தான் நான் இவ்வளவு இது பண்றேன். ஓகே, எல்லாரும் நல்லா படிங்க. இது எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு கேட்டிருந்தீங்க. முதலே சொல்லிட்டேன். இப்ப அந்த வார்த்தை இருக்கு, தர்மம் செய்யுங்கள்னு வார்த்தை இருக்குன்னா அதனுடைய அந்த பழமொழி தான் வந்து நீங்க எழுதி வச்சு படிக்கணும் யூடியூப் ஸ்டூடெண்ட். நான் வந்து பெய்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு என்ன பண்ணுவேன்னா, 5வது நாள் வந்து இந்த மொத்தம் 10 படிப்போம் இல்லைங்க, 10ஐயும் சேர்த்து ஒரு பிடிஎஃபா கொடுத்துக்கிறேன், நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நான் கொடுக்குற பிடிஎஃப்லாம் உங்களுக்கு சரி நான் நடத்துறேன், அது நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறதுனால நான் கொடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து பிரிண்ட் அவுட்ல நீங்க போட வேண்டாம். புரியுதுங்களா? இப்ப நான் எக்கனாமிக்ஸ் வந்து அனுப்பி வைப்பேன், அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க. சரிங்க, எல்லாரும் நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். சரிங்க, பாய்ங்க.